பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனம். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. என கண்பானவர்களே, அவன் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். எனக்கு உயிரை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீங்க. உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றியது. பிரைஸ் தி லார்ட். 3 காரியம் அந்த வசனத்திற்குள் இருக்கிறது. 1, எனக்கு உயிரை தந்தீர். 2வது, நான் வாழ தேவையான தயவை எனக்கு பாராட்டினீர். 3, உம்முடைய பராமரிப்பினாலே என்னுடைய ஆவி காப்பாற்றப்பட்டது. என கண்பானவர்களே, இன்றைக்கும் நாம் ஜீவனோடு இருக்கிறோம் அப்படின்னா தேவனுடைய தயவு தாங்க. அவர் நம்மளை பராமரிக்கிறதுனால தான் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். நம்முடைய ஆவி அவருடைய கரத்தில் இருக்கிறது. Glory to God. அவர் தயவு இல்லை அப்படி இல்லைன்னா நம்ம இன்னைக்கு உலகத்தில் இல்லைங்க. யோபு சொல்லுகிறான் 33:4, தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. நாம் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். அவருடைய சுவாசத்தினால் நமக்குள் இருக்கிற உயிர் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அவருடைய பராமரிப்புக்குள் இருக்கிறோங்க. அவருடைய தயவு தான் நம்மை நடத்துகிறது. நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால் மத்தேயு 6:25 வாசித்து பார்க்கும்போது, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று நான் சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்முடைய கவலையே என்ன அப்படின்னா, நம்முடைய ஜீவனுக்காகவும் நம்முடைய வாழ்க்கைக்காகவும் நம்முடைய சரீரத்திற்காகவும் இன்றைக்கு நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா. Glory to God. நம்முடைய சரீரம் விசேஷித்தவைகளுங்க. அதனால தான் அது கர்த்தருடைய பராமரிப்பில் இருக்கிறது, கர்த்தருடைய ஆதரவில் இருக்கிறது. நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆதரவில் இருக்கிறதுனால கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எந்த தீங்கையும் வரவிட மாட்டாருங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நல்லா கவனிங்களே. ஆதியாகமம் 19வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பாருங்க. உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்தது. அவர் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. உம்முடைய கண்களில் எனக்கு என்ன கிடைச்சது? கிருபை கிடைத்தது. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் பாருங்க, அவன் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, நான் அங்கே ஓடி போய் அது கிட்டையும் இருக்கிறது,
சின்னதாயும் இருக்கிறது. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றான். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்தில் உனக்கு நான் அனுக்கிரகம் பண்ணினேன் அப்படிங்கிறார். நல்ல கவனிங்க. லோத்துடைய வாழ்க்கையில் அந்த பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்திருந்த கர்த்தர் அந்த பட்டணத்தில் தேவ தயவினால் வாழ்ந்து கொண்டிருந்த லோத்தை அழிக்காதபடி அவனை அந்த பட்டணத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தருடைய தயவு உங்கள் மேலே இருக்கிறதுனால எந்த தீங்கையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டார். இந்த கால வேளையில் கர்த்தரை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் வேண்டிய தயவை கர்த்தர் கொடுக்கிறார். செபிப்போமா. பரலோக பிதாவே, இந்த கால வேளைக்காக ஸ்தோத்திரப்பா. உம்மை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் உங்கள் தயவை கிடைக்க கர்த்தர் பண்ணுங்க. இந்த நாள் வரையிலையும் எங்களை ஆதரித்து பாதுகாத்து வந்ததற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக. ஆமென்.